லேச்சர்கள், யவனர்கள், சண்டாளர்கள், கீராட்டா, ஹூணாந்திரா, குலிந்தா, புல்கஷா, ஆபீர, சும்ப, யவன, காஷாதேகா, இந்த மாதிரி எவ்வளோ விதமான கீழ்த்தரமான பிரிவுகள்லாம் இருக்குது. வீழ்ச்சியடைந்த வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்காதவர்கள், சனாதன தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிக்காதவர்கள், பல்வேறு அதர்ம செயல்களில் ஈடுபடுபவர்கள். ஸோ இப்படிப்பட்ட அதர்ம செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறார்கள். பாரத பூமியில் பிறப்பது மிக 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 ஒரு புண்ணியம் செய்தவர்கள் தான் பாரத பூமியிலே பிறப்பார்கள். பாரத பூமியில் பிறந்த பிறகு, மனிதராக பிறந்த பிறகு நமது வாழ்க்கையை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் நமது கடமை. நாமும் மேற்கத்தியர்களை பின்னால் செல்லக்கூடாது. மேற்கத்தியர்களின் அவர்கள் வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கக்கூடாது. மேற்கத்தியர்கள் வாழ்க்கை முறை என்ன? உண்பது, உறங்குவது, உடல்